கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அமெரிக்காவில் சுவிசேஷ ஊழியம் செய்யும் கிறிஸ்தவ சகோதரி ஒருவர் விமானத்தில் நின்று கொண்டு கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் தேவ கோபம் பற்றி எறிய போகிறது என்று கூறிய 4 நாட்களுக்குள் அங்கு மிகப்பெரிய அளவிலான காட்டுத்தீ ஏற்பட்டு அங்கு பெரும் அழிவு நிகழ்ந்துள்ளது. அந்த கிறிஸ்தவ சகோதரி என்ன கூறுகிறார் என்றால், As I was saying, my prophetic message for California, there's a dark cloud that's over California. நான் கலிபோர்னியாவை குறித்த தீர்க்க தரிசன செய்தியை கூறுகிறேன். கலிபோர்னியாவுக்கு மேலாக ஒரு கரும் மேகம் சூழ்ந்து நிற்கிறது. The condition of the city, which is darkness, just like in the days of Noah when they flooded the earth because of the evilness. நோவாவின் காலத்தில் உலகம் எப்படி இருளடைந்து காணப்பட்டதோ அதை போன்று தற்போது கலிபோர்னியா இருளில் மூழ்கியுள்ளது. நோவா காலத்தில் உள்ள மக்களின் தீய செயல்களின் காரணமாக தேவன் தண்ணீரினால் இந்த உலகத்தை அழித்தார். I tell you that wrath is coming to Los Angeles, so make things right with God. நான் உங்களிடம் சொல்லுகிறேன், லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியின் மீது தேவ கோபம் பற்றி எறிய போகிறது. ஆகவே உங்களின் வழிகளை தேவனுக்கு நேராக திருப்புங்கள். If you don't know Jesus Christ, make things right with him. Jesus Christ died on the cross for your sins. He rose again in 3 days. He's alive. He's the one true God. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களின் பாவத்திற்காக சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். But the wages of sin is death, hell, forever. He loves you. Repent. Put your faith in Jesus today. God bless you guys. God bless you. பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆகவே இன்றைக்கே மனம் திரும்புங்கள். இயேசுவை விசுவாசியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறுகிறார். இந்த சகோதரி இந்த தீர்க்க தரிசனமான எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து சரியாக 4 தினங்கள் கழித்து கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் மிகப்பெரிய அளவிலான காட்டுத்தீ ஏற்பட்டு பெரும் அழிவுகள் நேர்ந்திருக்கிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் வந்த இந்த அழிவு தேவனின் கோபம் என்றும் பலரும் தங்களின் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றனர். இந்த சகோதரி பேசிய இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.